அவ்விதம் இரக்கம் நிறைந்து நீர் நிரம்பிக் கலங்கிய கண்களுடன் சோகத்தோடு கூடிய அந்த அர்ஜுனனிடம் பகவான் மதுசூதனன் இவ்வாறு கூறினார். அர்ஜுனா, தகாத சமயத்தில் இந்த மோகம் எந்த காரணத்தினால் உன்னை வந்து அடைந்தது? ஏனெனில் இது சான்றோர்களால் கடைப்பிடிக்கப்படாதது, சுவர்க்கத்தை மேலும் அளிக்காதது, புகழையும் தரவல்லதன்று. அர்ஜுனா, அலையின் தன்மையை அடையாதே, உனக்கு இது பொருத்தமானதன்று. பரந்தபா, எதிரிகளை வாட்டுபவன், எழுந்த உள்ளத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில். மதுசூதனா, நான் போர்க்களத்தில் எவ்வாறு அம்புகளினால் பாட்டனார் பீஷ்மரையும் ஆசாரியர் துரோணரையும் எதிர்த்துப் போரிடுவேன்? ஏனெனில் பகைவர்களை அழைப்பவனே அவர்கள் இருவருமே பூஜிக்கத்தக்கவர்கள். மேன்மை பொருந்திய ஆசாரியர்களைக் கொல்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் அன்னத்தை உண்பது கூட மேன்மையைத் தரும். ஏனெனில் ஆசாரியர்களைக் கொன்றாலும் இவ்வுலகில் இரத்தம் கலந்த செல்வம், காமிய வசுக்கள் இவற்றின் வடிவிலுள்ள போகங்களைத்தான் அனுபவிக்கப் போகிறேன். போரிடுவதா வேண்டாமா என்ற இவ்விரண்டில் நமக்கு எது சிறந்தது? அல்லது நாம் அவர்களை வெற்றி கொள்வோமா? அல்லது நம்மை அவர்கள் வென்று விடுவார்களா? இதையும் அறியோம். எவர்களைக் கொன்று நாம் வாழக்கூட விரும்பவில்லையோ நம்மவர்களான அந்த திருதராஷ்டிர குமாரர்களே நம் முன்னே நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள். கோழைத்தனத்தினால் சீரழிந்த சுவாவம் கொண்டவனும் தர்ம விஷயத்தில் குழம்பிய மனதுடையவனுமான நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், எந்தச் சாதனை உறுதியாக மேன்மை பயக்கக்கூடுமோ அதை எனக்குக் கூறுங்கள். நான் உங்களுடைய சீடன். ஆகவே உங்களைச் சரண்டென்ற எனக்கு அறிவுரை கூறுங்கள். ஏனெனில் பூவுலகில் எதிரிகளற்ற தனதானியங்கள் நிறைந்த ராஜ்யத்தையும் தேவர்களுக்கு அதிபதியாக இருப்பதையும் அடைந்தாலும் கூட எது என்னுடைய புலன்களை வாட வைக்கின்ற சோகத்தை போக்கடிக்குமோ அதை நான் காணவில்லை. அரசே, உறக்கத்தை வென்ற அர்ஜுனன் அந்தர்யாமியான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவிடம் இவ்வாறு கூறிவிட்டு பின் ஸ்ரீகோவிந்தனிடம் போர் புரிய மாட்டேன் என்று தெளிவாகக் கூறி மௌனமாகிவிட்டார். பாதபுலத்தோன்றலே, திருதராஷ்டிரரே, அந்தர்யாமியான ஸ்ரீகிருஷ்ணன் இரண்டு படைகளுக்கும் நடுவில் துயரப்பட்டு கொண்டிருக்கும் அர்ஜுனனிடம் சிரித்தாற்போல இந்த வார்த்தைகளைக் கூறினார். ஸ்ரீபகவான் கூறுகிறார், நீ துக்கப்படத்தகாத மனிதர்களின் பொருட்டு வருந்துகிறாய். மேலும் பண்டிதர்களைப் போன்று பேசுகிறாய். ஆனால் உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகாதவர்களுக்காகவும் பண்டிதர்கள் வருந்துவதில்லை. இவ்விதம் நான் எப்பொழுதும் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. நீயும் இருந்ததில்லை, இந்த அரசர்களும் இருந்ததில்லை என்பதும் இல்லை. இனி மேலும் நாம் அனைவரும் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லை. எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிபப் பருவமும் முதுமையும் வருகின்றனவோ அப்படியே வேறு உடலும் வந்து சேர்கிறது. அவ்விஷயத்தில் தீர புருஷன் கலங்குவதில்லை. குந்தியின் மைந்தனே, தட்பவெப்பம் மற்றும் சுக துக்கங்களைக் கொடுக்கக்கூடிய புலன்களுடன் போக விஷயங்களின் சேர்க்கைகள் உண்டாகி அழிபவை, அனித்தியமானவை. ஆகவே பாரதா, நீ அவற்றைப் பொறுத்துக்கொள். ஏனெனில் புருஷர்களில் சிறந்தவனே, சுகதுக்கங்களை சமமாக ஏற்கின்ற எந்த தீரனான மனிதனை புலன்கள் மற்றும் போக விஷயங்களின் சேர்க்கை கலங்க வைப்பதில்லையோ அவன் மோட்சத்திற்கு தகுதி பெறுகிறான். இல்லாததற்கு இருப்பது என்பது இல்லை, மேலும் உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதும் இல்லை. இந்த இரண்டின் தத்துவமும் தத்துவஞானிகளால் கண்டறியப்பட்டது. அழிவற்றதுதான் என்று அதை அறிந்துகொள். எதனால் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அழிவற்றதற்கு அழிவை உண்டாக்குவதற்கு எவரும் ஆற்றல் பெற்றவரல்லர். அழிவற்ற, விளக்க முடியாத, நித்தியமான ஜீவாத்மாவினுடைய இந்த அனைத்து உடல்களும் அழியக்கூடியவையாக கூறப்பட்டுள்ளன. ஆகவே பரதகுலத்தோன்றலே, அர்ஜுனா, நீ போர் புரிவாயாக. எவன் இந்த ஆத்மாவைக் கொல்பவனாக நினைக்கிறானோ மற்றும் எவன் இந்த ஆத்மாவைக் கொல்லப்பட்டவனாக நினைக்கிறானோ அந்த இருவருமே உண்மையை அறியாதவர்கள். ஏனெனில் இந்த ஆத்மா உண்மையில் யாரையும் கொல்வதுமில்லை, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை.
இந்த ஆத்மா ஒரு பொழுதும் பிறப்பதும் இல்லை, அன்றியும் இறப்பதும் இல்லை. அவ்வாறே முன் உண்டாகிப் பிறகு ஏற்படக்கூடியது என்பதும் இல்லை. ஏனெனில் இந்த ஆத்மா பிறப்பற்றவன், நித்தியமானவன், எக்காலத்திலும் உள்ளவன், பழமையானவன். உடல் கொல்லப்படும் போதும் இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை. பிரதையின் குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, எந்த மனிதன் இந்த ஆத்மாவை அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாறுதலற்றவன் என்று அறிகிறானோ அவன் எவ்வாறு யாரைக் கொல்லச் செய்கிறான்? எப்படி யாரைக் கொல்கிறான்? எப்படி மனிதன் நைந்து போன பழைய துணிகளை நீத்துவிட்டு வேறு புதிய துணிகளை எடுத்துக் கொள்கிறானோ அவ்வாறே ஜீவாத்மா தைந்து போன பழைய உடல்களை நீத்துவிட்டு வேறு புதிய உடல்களை அடைகிறான். இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, இவனை நெருப்பு எரிப்பதில்லை, இவனை தண்ணீர் நனைப்பதில்லை, மேலும் காற்று உலர வைப்பதில்லை. இந்த ஆத்மா வெட்டப்பட முடியாதவன், எரிக்கப்பட முடியாதவன், நனைக்கப்பட முடியாதவன், மேலும் சந்தேகமின்றி உலர்த்தப்பட முடியாதவன். மற்றும் இந்த ஆத்மா நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், இயக்கமற்றவன், ஸ்திரமாக இருப்பவன், சாசுவதமானவன். இந்த ஆத்மா புலன்களுக்குப் புலப்படாதவன், மனத்தால் சிந்திக்க முடியாதவன், மேலும் மாறுதல் இல்லாதவன் என்று கூறப்படுகிறது. ஆகையால் அர்ஜுனா, இந்த ஆத்மாவை மேலே கூறியவாறு அறிந்து கொண்டு நீ வருத்தப்படுவது உசிதமில்லை. ஆயினும் இந்த ஆத்மாவை எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பவன், அவ்வாறே எப்பொழுதும் இறந்து கொண்டே இருப்பவன் என்று நீ கருதினாலும் கூட, நீண்ட கைகளை உடையோனே, நீ இவ்வாறு வருத்தப்படுவது நன்றன்று. ஏனெனில் இதன்படி பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமானது, இறந்தவனுக்கும் பிறப்பு நிச்சயம். ஆகவே தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லாத இந்த விஷயத்தில் நீ துயரப்படுவது தக்கதன்று. அர்ஜுனா, எல்லா உயிரினங்களும் பிறப்பிற்கு முன் தென்படாதனவாக இருந்தன, மேலும் இறப்பிற்குப் பின்னும் தென்படாமலே போகக்கூடியன, நடுவில் மட்டுமே தென்படுகின்றன. பிறகு இந்நிலையில் ஏன் வருத்தப்பட வேண்டும்? யாரோ ஒரு மகாபுருஷன்தான் இந்த ஆத்மாவை ஆச்சரியமாகப் பார்க்கிறான். மேலும் அவ்வாறே வேறு ஒரு மகாபுருஷன்தான் இந்த தத்துவத்தை ஆச்சரியமாக வர்ணிக்கிறான். மற்றும் வேறொரு தகுதி பெற்றவன்தான் ஆத்மாவை ஆச்சரியமாகக் கேட்கிறான். மேலும் யாராவது ஒருவன் அப்படி கேட்டாலும் ஆத்மாவை அறியவே மாட்டான். அர்ஜுனா, இந்த ஆத்மா எல்லோருடைய உடலிலும் எப்பொழுதும் கொல்லப்பட முடியாதவன். ஆகவே எல்லா உயிரினங்களுக்காகவும் நீ வருந்துவது தகுந்ததன்று.